திறன் தடைதாண்ட பரீட்சைக்குரிய அலுவலக முறைமை சம்பந்தமாக நாங்க பார்க்க போறோம். அலுவலக முறைமை சம்பந்தமாக பார்க்க போறோம். அலுவலக முறைமைங்கிறது இப்ப நிறைய உத்தியோகத்தர்கள் இருப்பீங்க. இது ஒரு சிக்கலான பாடம் தான், இலகுவான பாடம் தான். அதை நம்ம சரியான நோட்ஸ் கிடைக்காதுல, அது சிக்கலாக மாறுது. அப்ப நீங்க வந்து சில நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா பிரதேச செயலகங்கள்ல கடமை புரியலாம். சிலர் வந்து வலயக்கல்வி இந்த கமநல சேவை மத்திய நிலையங்கள்ல கடமை புரியலாம், அல்ல டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல கடமை புரியலாம், மினிஸ்ட்ரியில வேலை செய்யலாம், அல்லது பாடசாலைகள்ல அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கலாம். சில வேளை வந்து இந்த மாகாண பாடசாலைகள்ல அபிவிருத்தி உத்தியோகத்தர் அல்லது மாகாணத்துக்குரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் இந்த வகுப்புல இணைஞ்சிருப்பீங்க. ரைட். ஆகவே உங்களோட ஆபீஸ், நீங்க வேலை செய்யறது ஒரு அலுவலகம், அப்ப இன்றைய கிளாஸ்ல வந்து நம்ம முக்கியமா அந்த அலுவலகம்டா என்ன, அலுவலக முறமண்டா என்ன, அலுவலக நடைமுறைண்டா என்ன, அலுவலகத்துக்கு யார் யார் என்னென்ன வரை இலக்கணங்களை கொடுத்திருக்கிறாங்க, அந்த விடயங்களை பாக்குறதுக்கு முதல் சிலருக்கும் எல்லாருக்கும் பிரயோசனப்படுற மாதிரி, இப்ப வார சனிக்கிழமை கூட எக்ஸாம் இருக்கிற சந்தர்ப்பம் காரணமாக மிக முக்கியமான ஒரு விடயமாக அந்த குறிப்பு எழுதுற சம்பந்தமாக பார்க்கணும். குறிப்பு எழுதுறது, மினிட்ஸ். ரைட். அப்ப அந்த குறிப்புங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம். ரைட். இப்ப சாதாரணமா நான் ஒரு அலுவலகத்துக்குரிய இன்ட்ரடக்ஷன் ஒன்று வாரேன். ஒரு சாதாரண ஒரு அலுவலகத்தை பொறுத்த வரையில இது ஒரு அலுவலகத்தினுடைய உள்ளக அமைப்பு, ஆபீஸ் லே அவுட். இதுல பல பிரிவுகள் இருக்கலாம். உதாரணமா நிர்வாக பிரிவு இருக்கலாம். ரைட். நான் ஒரு பிரதேச செயலகத்தை எடுக்கிறேன். ரைட். அதே போன்று திட்டமிடல் பிரிவு இருக்கலாம், அதே போன்று நிதி பிரிவு இருக்கலாம். ரைட். அதே போன்று காணி பிரிவு இருக்கலாம். ரைட். சமூக சேவை பிரிவுகள் இருக்கலாம். ரைட். அப்ப சில மாடி கட்டிடங்களாக அமையலாம். ரைட். அப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல இவ்வாறான அமைப்புகள் இருக்கும். அதே போன்று இரண்டாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல மாநாட்டு மண்டபங்கள் அதுல அமையலாம், ரைட். அதே வேளை இது ஒரு என்வாயர்மெண்ட் சுத்தி காணப்படும். ரைட். அப்ப இதெல்லாம் சேர்த்ததுதான் அலுவலகம். அப்ப இந்த அலுவலகம்னா என்னன்னு சொன்னா மக்களுக்கு ஒரு சேவை வழங்குற ஒரு இடம் தான் அலுவலகம், சுருக்கமா சொல்லணும். அப்ப அதுக்கு பலர் இந்த அலுவலகம் சம்பந்தமாக பலர் வரைவிலக்கணங்களை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அதை நான் இன்றைக்கு பார்க்கல. ரைட். ஆகவே குறிப்புங்கிற ஒரு விடயத்தை வரக்கல, மிக முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த கோவை. இந்த குறிப்பிடுறதுக்கு முதல் மிக முக்கியமான விடயம் தான் கோவை. கோவைங்கிறது ஃபைல். ஒரு சாதாரணமாக ஒரு கோவை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு சாதாரணமா கோவை. இந்த கோவையில வந்து என்னென்ன விடயங்கள் காணப்படும், நான் உதாரணத்துக்கு சொன்னால் இந்த கோணர்ல இந்த வலது பக்க மூலையில கோவையினுடைய இலக்கம் காணப்படும். ரைட். இப்ப இது வந்து உதாரணமாக மட்டக்களப்பு பிரதேச செயலகம் வச்சுக்கொள்ளும், அல்லது மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் வச்சுக்கொள்ளும். அப்ப அதுல லோகோ போட்டு ஒரு ஃபைல் அடிச்சிருப்பாங்க, அல்லது ஒரு காமனான ஒரு ஜெனரல் ஃபைலா இருக்குது. இதுல என்ன கோவையினுடைய பேர் இருக்கும், என்ன ஃபைல், என்னத்துக்கான ஃபைல் இருக்கும். இது ஒரு பதவி வழியான ஒரு ஆள், அதாவது தனிநபர் பர்சனல் ஃபைலா, அவ்வாறான விடயம் என்ன வகையான கோவையில் இருக்கு. அதே போன்று இந்த கோவை சம்பந்தமான கோவையினுடைய விடயம் வேற ஏதாவது விடயங்கள் ஏதாவது இருக்கு. ரைட். அடுத்தது வந்து இது வந்து என்ன கிளை பிரிவுகள், எந்த பிராஞ்சுக்கு சொந்தமானதுங்கிற விடயம் எல்லாம் இதுல இருக்கு. ரைட். ஆகவே இந்த கோவை வந்து ரெண்டு முறையில கோவையிடப்படலாம். இந்த கோவை வந்து இது வந்து ஃப்ரண்ட் பேஜ், இந்த கோவையோட முன்பக்கம் இவ்வாறு கோவை அமையலாம்.
அப்ப ஏன் இவ்வாறு அமைகிறா இலகுவாக அந்த ஆவணங்களை தேடி பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி, இலகுவாக அந்த கோவையை இனங்கண்டு கொள்றதுக்காக வேண்டி இப்படி ஒரு கோவை அவ முக்கியமா ஒரு விடயம் என்னண்டா, இந்த கோவையில 2 விடயங்கள் 2 முறை மூலம் கோவைகள் இடப்படும். கோவை இடப்படுற முறைகள் என்று கட்டாயம் எக்ஸாமுக்கு கேட்டுவர். என்ன முறைன்னு சொன்னா, ஒன்று புத்தக முறை கோவை, அல்லது மூடிய கோவை, அல்லது மூடிய கோவை. இரண்டாவது பிளந்த கோவை அல்லது திறந்த கோவை. நான் இப்ப மூடிய கோவைக்கு வாரேன், புத்தக முறை கோவைக்கு வாரேன். இது ஒரு ஃபைல் உண்டா, இது ஒரு ஃபைல் உண்டா, இந்த ஃபைலை பிரட்டுகின்ற பொழுது, இந்த ஃபைலை திறக்குகின்ற பொழுது இவ்வாறு காணப்படும். அப்ப இது ஃபைல்ல முன்பக்கம், இது ஃபைல வலது பக்கம். ரைட், இங்கே புத்தகங்கள் என்ன முறையில் அமைக்கப்பட்டிருக்கும் என்றா, ஆக மேலுக்கு இங்க இருக்கிற பக்கங்கள் 1, இதுக்கு அடுத்து இருக்கிற பக்கம் 2, 3 அமைக்கப்பட்டிருக்கு. ரைட், ஆகவே இந்த நூல் எங்கால போட்டு இந்த கோவைக்கு கட்டுப்படும் என்றா, வளமையா நாங்க கீழால நூலை போட்டுதான் கட்டுவோம், கீழால நூலை போட்டுதான் அந்த கோவைய அமைப்போம். ஆனா புத்தக முறை கோவைங்கிறது மேல் பக்கத்தால் அந்த நூல், அதாவது கோவை நாடா, ரைட், இந்த நாடா இருக்குதானே, அந்த நாடா மேல் பக்கத்தால போடப்பட்டு கீழ்பக்கத்துல கட்டணும். அப்ப இங்க வார முதலாவது கடிதம் மேலுக்கும், கடைசியா வார கடிதம் புத்தகம் மாதிரி ஆக பின்பக்கத்திலையும் காணும். அப்ப அதுக்கும் நம்பர் போடத்தான் வேண்டும், அதுக்கும் கட்டாயம் 1, 2, 3 நம்பர் போடும். அப்ப இந்த புத்தக முறை கோவை அலுவலகங்கள்ல பிரதானமாக எந்த கோவைகளுக்கு பயன்படுத்தப்படும்னா, தனிநபர் பர்சனல் ஃபைல் பாவிக்கிறதுக்காக வேண்டி இந்த புத்தக முறை கோவையை பயன்படுத்துவாங்க. புத்தக முறை கோவைய என்ன, புத்தக முறை கோவையில இந்த பர்சனல் ஃபைல், அதாவது தனிநபர் பதிவேட்டு கோவை, ரைட், அல்லது ஆளணி பதிவேட்டு கோவையை பேணுறதுக்கு இந்த புத்தக முறை கோவையை பயன்படுத்தலாம். ஏன்னா அதுல இந்த ஆவணங்களை இலகுல கலற்ற முடியாதவாறு இந்த முறையில பின்பற்றும். ஆபீஸ்ல அலுவலகங்கள்ல அதிகமாக பின்பற்றப்படுற கோவை தான் வல்லமையா நீங்க எல்லாரும் யூஸ் பண்ற கோவை தான் திறந்த கோவை. அப்ப மூடிய கோவை புத்தகமுறை கோவையில நீங்க உங்களோட அலுவலகங்கள்ல சில கோவைகளை கண்டிருக்கலாம், காணாம விட்டுருக்கலாம். அப்ப ஃபைல்ல முன்பக்கத்தால துளையிடப்பட்டு பின்பக்கத்துல கட்டும். அப்ப அங்க கோவையில இருக்கிற தாள்கள் புத்தகத்தினுடைய தாள்கள்ல இலக்கங்கள் போல இலக்கம் விடப்பட்டிருக்கும். புத்தகத்துல ஃபர்ஸ்ட் முதலாம் நம்பர் 2ஆம் நம்பர் என்று இலக்கம் விடப்பட்டு, பிளந்த முறை கோவை வளமையா கட்டுற மாதிரி ஒரு ஃபைல்ல நாங்க என்ன செய்வோம்னா கீழ்பக்கத்தால துளையிடப்பட்டு கீழிருந்து மேல் நோக்கி, கீழிருந்து மேல் நோக்கி பக்க இலக்கங்கள் வார மாதிரி கட்டுவோம். அப்ப இந்த புத்தக முறை கோவைக்கும் பிளந்த கோவைக்கும், இது பிளந்த கோவை, இது புத்தக முறை கோவை. அப்ப இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கும்னு சொன்னா, விடத்துல நான் இந்த வாரம் பாடத்துக்குரிய டிஃபரெண்டா நான் முக்கியமான டிஃபரெண்டா கொண்டு வரேன். இந்த பிளந்த கோவைக்கு குறிப்புத்தாள் கட்டாயம் அவசியம். அப்ப பிளந்த கோவைக்கு தான் குறிப்புத்தாள் இடப்படும். அப்ப குறிப்புத்தாளுங்கிறது நான் வாரம் கிட்டது. புத்தக முறை கோவைக்கு குறிப்புத்தாள் இடப்படுவதில்லை. புத்தக முறை கோவைக்கு குறிப்புத்தாள் இடப்படுவதில்லை. அப்ப காரணம் என்னன்னா, ஒரு புதிய ஒரு உத்தியோகத்தர் வந்திருக்காருன்னு சொன்னா அவருக்கு இந்த பிளந்த கோவையை பயன்படுத்துறது லேஸ். ஏன்னு சொன்னா இந்த கோவை சம்பந்தமான விடயங்கள் இந்த குறிப்பு தாள்ல உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த குறிப்பு தாள உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த குறிப்பு தாள் எங்க இருக்கிறான்னு சொன்னா, அந்த கோவையை திறக்குகின்ற பொழுதும் என்னது இடது பக்கம், என்ன இடது பக்க மூலையில காணப்படுறதுதான்
இந்த குறிப்புத்தாள். கோவையை பிரட்டி எடுக்கல முதல் முன் பக்கத்துல காணப்படுறதுதான் குறிப்புத்தாள். அப்ப புதிய உத்தியோகத்தர்கள் வாராரு, அவர்கிட்ட ஒரு ஃபைல் வருதுன்னா அது பிளந்த முறை கோவையில அல்லது திறந்த கோவையில காணப்படுதுன்னு சொன்னா அந்த குறிப்புத்தாளை பார்த்து, அப்ப குறிப்புத்தாள் நீங்க நினைக்க கூடாது ஒரு பேஜ்ல இருக்கணும் இல்லை. இந்த பேஜ் முடியும் அடுத்த பேஜ், அடுத்த பேஜ் முடியும் அதுக்கு அடுத்த பேஜ், அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப 1 2 3 அதுல போடலாம். அப்ப இந்த குறிப்புத்தாள்களை வாசிச்சு என்னென்ன சப்ஜெக்ட் நடந்திருக்குங்கிற விஷயத்த இதுல அறியலாம். அப்ப ஒரு புதிய உத்தியோகத்தருக்கு இது இலகுவா இருக்கும், பழைய உத்தியோகத்தருக்கும் இலகுவா தான் இருக்கும். ஆனா இந்த புத்தக முறை கோவையில குறிப்புத்தாள் இல்லாத சந்தர்ப்பத்தின் காரணமாக அப்ப கடைசியா வந்தது பின்னுக்கு இருக்கு. ரைட். அப்ப அந்த பக்கத்திலையும் கூட ஃபைல்ல கடைசி பேஜ்ல பக்கத்துல இருக்கிற மட்டையில கூட குறிப்புத்தாள் இட முடியாது. சரிதானே? இடலாம். ஆனா இதுல சிலபஸ் இந்த முறையில சிஸ்டத்துல இடையலாம். இதெல்லாம் குறிப்புத்தாள் இடலாம், புத்தக முறை கோவையில அல்லது மூடிய கோவையில இட முடியாது. அப்ப காரணம் என்னன்னா இதுல வார பதவி நிலை உத்தியோகத்தை சகல ஆவணங்களை என்ன செய்யணும்னா ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். ரைட். ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணினதுக்கு பிறகுதான் அவரை என்ன விஷயம் A to Z அறிஞ்சதுக்கு பிறகுதான் அவர் கடிதங்கள்ல இதுல வார கடிதங்கள்ல ஒப்பமிட்டு இந்த கோவைய என்ன செய்யலாம், பினிஷ் பண்ணலாம். அப்ப இதுல வார இந்த முறை கோவை இருக்கும் என்று சொன்னா இதுல வார பதவி நிலை உத்தியோகத்தர் என்ன ஒப்பமிடுவதற்காக அல்லது கடிதத்துல சைன் பண்றதுக்காக நீ சகல ஆவணங்களை பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப என்ன செய்யலாம்னா அந்த குறிப்புத்தாளை வாசிச்சு அவர் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம், இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு விளங்கிக்கும் குறிப்புங்கிறது என்ன, கோவைக்கு நாங்க பாவிக்கணும், ஏன் இவ்வாறான குறிப்புகள் பாவிக்கிறோம் ஓரளவுக்கு விளங்கி.